ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான பால் பண்ணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 1 பை 1 நான் சொல்கிறேன். இப்போ வந்து 2 டம்ளர் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன். இந்த டம்ளரில் வந்துட்டு 2 டம்ளர் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். இதே டம்ளரில் 1 டம்ளர் வந்துட்டு பொடிச்ச சர்க்கரை எடுத்துக்கிறேன். நீங்கள் 1/2 டம்ளர் சர்க்கரை 2 ஏலக்காய் போட்டு எடுத்திங்கன்னா 1 டம்ளருக்கு வந்துடும். அப்போ வந்துட்டு கரெக்டாக இருக்கும். போட்டு 1 டம்ளர் வந்துட்டு பொடிச்ச சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வந்துட்டு 1/4 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு 1/2 டம்ளர் வந்துட்டு பால் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 to 1/4 டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3/4 டம்ளருக்கு வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கணும். நம்ம எவ்வளோக்கு தயிர் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு தான் நல்லா டேஸ்ட் இருக்கும், நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் பத்தாவதுக்கு இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா காய வச்ச பால் தான் ஊற்றணும். நல்லா கலந்து வச்சிடணும். நல்லா கலந்து ஓரமாக 1 மணி நேரம் to 2 மணி நேரம் ஊற வச்சிடணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 மணி நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லாவே பொங்கி வந்திருக்கும் மாவு. அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு அடுப்பில் வந்து அரைச்சிட்டு வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது எண்ணெய் காயிற கேப்பில் வந்து நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1 டம்ளர் சர்க்கரை 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அது கூட ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா கொதிக்க விட்டு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்கணும். எண்ணெய் காஞ்சிருக்கும். எண்ணெய் காஞ்சில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு பால்பன் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு வேகக்கூடணும். கறியீரும், இல்லைன்னா சீக்கிரம் கறியீரும், அப்புறம் வேகாது, வயிறு வலிக்கும். அதுக்குள்ளே வந்து ஒரு கம்பி பதவுக்கு வந்துச்சுன்னா பாகு ரெடியாக இருக்கும். நம்ம பொரிச்ச உருண்டைகள்லாம் வந்துட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சு அது மேலே வந்துட்டு பாகு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப நிறைய ஊற்றிடக்கூடாது, கம்மியாக ஊற்றிக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு ஊற்றிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழித்து எடுத்து சாப்பிட்டு வைங்கன்னா சூப்பரான பால்பன் ரெடியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.